தெய்வம் இயேசுவிலே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு நமது தயாரிப்பினுடைய 17வது நாளில் இருக்கின்றோம். திருத்தந்தை முன்னதாகவே இந்த ஆண்டு புனித சூசேப்பருடைய ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா 1870வது ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் புனித சூசேப்பரை வள்ளலாரை திரு அவையினுடைய பாதுகாவலர் என்று அறிவித்தார். அதனுடைய 150வது ஆண்டு அதன் நினைவாக இந்த வருஷத்தை திரு அவையை இத்தகைய வல்லமை மிக்க மிகப்பெரிய பாதுகாவலரிடம் திரு தந்தை ஒப்படைத்து இந்த வருஷத்தை நம்ம புனித சூசேப்பருடைய ஆண்டு அப்படின்னு கொண்டாடுங்க அப்படின்னு பணித்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய தந்தையினை இந்த ஆண்டில் நாம பெற்றிருக்கிறோம். பரிந்து பேசுகின்ற தந்தை இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு கொண்டு வந்து அவரையே வளர்த்து அவரை ஆளாக்கி அப்படி மிகப்பெரிய புண்ணியத்திற்கு ஒப்பான பெரிய இந்த புனிதரை இந்த ஆண்டில் நாம பெற்றிருக்கிறோம். எனவே திரு அவையில் அல்லது இந்த உலகத்தில் நடக்கிற எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா we have a strong father, நமக்கு ஒரு வலிமை மிகுந்த ஒரு தந்தை இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் அவரு? புனித சூசேப்பர் வள்ளலார், குடும்பங்களுடைய பாதுகாவலர். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் செப்போனியாஸ் என்னும் மறைவாக்கினர் பேசுகிறார். அவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இந்த மறைவுரையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, இஸ்ராயல் மக்களிடம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட மக்கள்? இவர்கள் எல்லோரும் பாபிலோனியாவில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டை, சொந்த நகரத்தை, எருசலேம் நகரம், ஆலயம் எல்லாம் இடிபட்டு சிதிலங்களுக்கு கிடக்குது. எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அந்நிய நாட்டில் அடிமைகளாக இருக்கிற அந்த மக்களிடம் சொல்றாரு இவரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும், அதற்குரிய தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நீங்கள் எல்லோருமே முழுமையாக புனிதப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள், தூய்மையாகி இருக்கிறீர்கள். எனவே நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னுமே நீங்க இருமாப்போடு இருக்க மாட்டீர்கள். இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிற இருமாப்பு வேற யாருக்கும் இருக்காதுங்க. இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிற இருமாப்பு வேற யாருக்கும் இருக்கிற கூடாது, இருக்கவும் முடியாது. ஏன்? கடவுளே எங்களை தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்து கொண்டார், கடவுளே எங்களுக்கு நாட்டை கொடுத்தார், கடவுளே எங்களுக்கு எதிராக மக்களிடம் போர் புரிய எங்களுக்கு ஆற்றல் அளித்தார், அவரே எங்கள் சார்பாக போரிட்டார், எங்களுக்கு நாடு, நகரம், சொத்து, சுகம் எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்ற அந்த மக்கள். எனவேதான் இணைச்சட்ட புத்தகத்துல அவர்கள் இதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஷெமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள், இஸ்ராயலை கேள் அப்படிங்கிற ஒரு கட்டளையை அங்கே எழுதி வைத்தார்கள். என்ன? உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய். கடவுள் அன்பு செய்யறது மாதிரியே அயலாரையும் அன்பு செய். அப்ப கேளு. எதை கேட்கணும்? கடவுள் உன்னோடு இணைந்து கொண்டார், உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தார், இதை கருத்தாய் கேள் என்று எல்லோரையும் வாழவை. அதை கருத்தை அவங்க கேட்டாங்க, மற்றவர்களை வாழ வைக்கல. எனவே இருமாப்போடு இருந்தவருக்கும் மக்களுக்கும் தண்டனை தீர்ப்பை செப்போனியா சரிவாக்கினர் அறிவிக்கிறார். அது நடந்துச்சுங்க, அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அடிமைகளாய் போனார்கள். சரி, சாலமோன் மன்னன் கட்டிய அந்த ஆலயத்திற்கு 3 முறை அழிவு வந்துச்சு. முதல்ல அசீரியர்களால் படையெடுக்கப்பட்டு ஆலயம் சிதிலமானது. 2வது பாபிலோனியர்கள் சேர்ந்து அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி உடைத்து போட்டார்கள். அதுக்கப்புறமா கிரேக்கர்கள் உள்ளே நுழைந்து அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், அதையும் அழிவுக்குள்ளாக்கினார்கள். இறுதியாக இயேசுவின் காலத்திற்கு பிறகு 64ல் அந்த ஆலயம் முழுமையாக தரைமட்டமாக மாறுகிறது, அந்த நகரம் சின்னாபின்னமாக மாறுகிறது. சரி, ஏன் ஃபாதர் இந்த அழிவெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். யூதர்கள் இந்த வாரத்துல ஒரு பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் என்று சொல்லுகிற போது இஸ்ராயல் மக்கள், ஆண்டவரால் தனிப்பட்ட விதத்துல தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். இன்னைக்கு ஆண்டவர் அவர்கள் மீது பெரிய அன்பை வைத்திருக்கிறார், பெரிய அன்பு. இவர்கள் யாவை இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அவங்க என்ன விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா, இப்போ டிசம்பர் மாதம்
10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரையிலும் அவங்க கொண்டாடுவாங்க. அந்த 10 நாள் விழாவினுடைய கடைசி 2 நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. என்ன விழா அப்படின்னா ஹனூக்கா அப்படின்னு ஒரு விழா. ஹனூக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மக்கபேயர்கள் காலத்துல ஆலயம் தீட்டுப்படுத்தப்பட்டது கிரேக்கர்களால். பிறகு அவர்கள் சொந்த நாட்டிற்கு வந்து அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி அந்த ஆலயத்தினுடைய அபிஷேகத்தை செய்தார்கள். மீண்டும் மறுமுறையாக ஆலயத்தை அபிஷேகம் செய்தார்கள். எனவே அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் சலுகையை தந்தார், தன்னுடைய உறைவிடத்திற்கு ஆண்டவர் மீண்டும் வல்லமையோடு ஏறி சென்றார், அங்கே நாங்கள் செல்வோம், அங்கே நாங்கள் ஜெபிப்போம், அவர் எங்களுக்கு செவி சாய்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீபங்களின் விழாவை இந்த நாட்களில் அவங்க அதிகமாக விளக்கு தண்டில் மெனோரா என்று சொல்லப்படுகின்ற 6 விளக்கு தூண்களை ஏற்றி வைப்பார்கள். அதுக்கப்புறம் ஹனூக்கா அப்படிங்கிற 9 விளக்குகளை அவங்க ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் தண்டிக்கப்பட்ட மக்களினம், ஒரு முறை பல முறை தண்டிக்கப்பட்ட மக்களினம், ஆனால் ஆண்டவரால் கை நெகிழாத ஒரு மக்களினம். பதிலுரை பாடல்கள் நம்ம ஆட்கள் நல்லா பாடுறாங்க. அஞ்சாதே உன்னோடு நான், அஞ்சாது, நீ பயப்பட வேண்டியதில்லை. ஐயோ நான் பாவியாச்சு ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சவனாச்சே, நான் உங்களுடைய வார்த்தையை கேட்காதவனாச்சே, கீழ்ப்படியாதவனாச்சே, பயப்பட வேண்டாம். அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு அப்படின்னு சொல்ற அந்த உத்தரவாதத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதால் இன்றும் நன்றி அறிந்தவர்களாய் இத்தகைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி பகுதியில ஆண்டவர் இயேசு இந்த தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து ஒரு கதையை சொல்றார், ஒரு கதையை சொல்லுகிறார். அந்த கதையில் வருகின்ற கதாபாத்திரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒன்று பெரிய மகன் போல நாம் இருக்கலாம், அல்லது சின்ன மகன் போல இருக்கலாம். உடனடியாக நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி பிறகு கீழ்ப்படிய மறுக்கிற மக்களாக நான் இருக்கலாம், அல்லது உடனடியாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி செருக்கோடு அகங்காரத்தோடு இருந்துவிட்டு பிறகு மனம் வருந்தி செய்ய வேண்டிய கடமைகளை செய்பவர்களாகவும் இருக்கலாம். அன்பு சகோதர சொல்லே, ஆண்டவர் கேட்கிற போது நான் தயங்கி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனம் வருந்தி செய்கிற மக்களிடம் தான் நாம் எல்லோரும். கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த முதல் இனத்தை சேர்ந்தவர்கள். ஏன் அப்படின்னா அதுதான் நம்முடைய இயல்பாகவும் இருக்கிறது. நம்ம யாரிடமாவது யாரையாவது எதையாவது கேட்டோம் அப்படின்னா முதலில் நாம் சொல்ல எத்தனிப்பது இல்லை. நீ அதை செஞ்சியா? இல்லை. நீ இது உங்ககிட்ட இருக்குதா? இல்லை. உன்னால இதை செய்ய முடியுமா? முடியாது. இப்படிதான் நாம் சொல்வோம். விதண்டாவிதமாய் பேசுவது அல்லது முயற்சிப்பது இது நம்முடைய இயல்பு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அறிவு சொல்லும், என்ன முட்டாள்தனமா நீ இப்படி பதில் சொல்லியிருக்கிற, உங்க அம்மாவுக்கு இப்படி பதில் சொல்லலாமா, உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லலாமா, திருச்சபைக்கு இப்படி பதில் சொல்லலாமா, ஆண்டவருக்கு இப்படி பதில் சொல்லலாமா? ஒரு குற்ற உணர்வு நல்ல மனசாட்சியை உள்ளே தூண்டும், அல்லது வெட்க உற செய்யும். நீ கிறிஸ்தவன் தானே, நீ கிறிஸ்தவன் தானே, 2-3 பிள்ளைங்களுக்கு தாய் தானே, அல்லது 2 பிள்ளைங்களுக்கு தகப்பன் தானே, இத்தகைய கேவலமான இடத்திற்கு நீ போகலாமா? இத்தகைய கேவலமான செயலை நீ செய்யலாமா? செஞ்ச பிற்பாடு உன்னுடைய முகத்துல எங்க யோக்கியதை இருக்கு? இப்படின்னு நம்மை குற்றப்படுத்தி நம்மை மீண்டும் அதிலிருந்து எழுப்புகின்ற நல்ல மனசாட்சி கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். எனவே நாம நன்றி சொல்லணும். இந்த மனசாட்சியை நாம எப்பயாவது வெளியில புடுங்கி தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் அங்கதான் ஆபத்து வருது, அங்கேதான் ஆபத்து வருகிறது. அப்படி ஆபத்து வருகிற போது நாம நினைச்சா மட்டும் இல்ல, கடவுளே நினைச்சா கூட நம்ம மீட்க முடியாது. ஏன்? அகங்காரத்திற்கு நம்மை நாமே விற்று விடுகிறோம். கெட்டு போன சமணசுகளுக்கு பேர் என்ன? பசாசுகள். இந்த பசாசுகளுக்கு என்ன வந்ததுனால அவங்க எல்லாம் பசாசுகளை மாதிரி போனாங்க? அகங்காரம். தலையான பாவத்தில் இருக்கிற இந்த அகங்காரம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது, அவர் சொல்படி செயல்பட மாட்டேன் என்பது, அவர் கேட்கின்ற வழியில் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற இந்த அகங்காரம் நிச்சயமாக நம்மை கீழே கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆண்டவரும் நம்மிடம் இரக்கம் காட்டுவார் நிச்சயமாக, ஆனால் காலம் தாழ்த்துவார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இன்று நற்செய்தியில் வருகின்ற இது முதல் மகனை போல ஒருவேளை நாம முடியாதுன்னு சொல்லுவதற்கு எத்தனைத்தாலும் அல்லது சொன்னாலும் உடனே திருந்துகின்ற அன்பு மக்களாய் நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாமெல்லாம் சூப்பருங்க, நாமெல்லாம் சூப்பர். இப்படி அந்தோனியார் தன்னுடைய 35 வருட வாழ்க்கையில 15 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய 15வது வயதுல அகஸ்தீனா சபையில சேர்றார். சேர்ந்து நான் குருவாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சேர்ந்து 10 வருடத்திற்குள்ள மிகப்பெரிய சாதனையை செய்கிறார், படிக்கிறார், மிகப்பெரிய ஞானமுள்ளவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார், பட்டப்படிப்பை படிக்கிறார், குருவாக மாறுகிறார். அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. நான் என்னை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது என்னுடைய பெயருக்காக மாட்சிக்காக இப்படி ஒரு சாமியாரா போயிட்டேனே, இப்படி ஒரு துறவியா மாறிட்டேனே, இது உண்மையிலேயே நான் ஆண்டவரிடம் கேட்டு அறிந்து செயல்படுகின்ற விதமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள், அப்போ அவங்க அந்த சபை ஆரம்பிச்சு 11 வருஷம் ஆகுது. அந்த 11 ஆண்டுகளுக்குள்ள மொரோக்கோ தேசத்துல போய் கொஞ்சம் பேர் போதிச்சு அங்கே இறந்து வேத சாட்சிகளாக அவருடைய திருப்பண்ணங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர் மறுபடியும் கேட்கிறார், ஆண்டவரே, நான் உண்மையிலேயே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க விரும்புறபடியே நான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னா, இல்ல நீங்க சொல்றத ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செய்யாதவனா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டுடுது. அவருக்கு மனசாட்சியின் குரல் சொல்லுச்சு, இல்ல அந்தோனி, நீ இன்னும் கூட வேற இடத்துல போய் இருந்து நல்ல பெரிய ஆளா மாறலாமே, அல்லது இன்னும் ஆண்டுடைய மகிமைக்காக இன்னும் அதிகமாய் உழைக்கலாமே அப்படிங்கிற ஒரு உந்துதலை அவர் பெற்றவராகத்தான் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து கொண்டு எஞ்சிய 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய புனிதராக பெரிய போதகராக மாறுகிறார். அன்பு சகோதர சூரியனே, இன்றைக்கு இந்த வழிபாடு நமக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில the second opinion, the second thought, இரண்டாவது முறையாக சிந்திக்கிறது, இரண்டாவது முறையாக செயல்படுவது, இரண்டாவது முறையாக யோசிப்பது. இல்ல எனக்கு நல்ல அறிவு இருக்குது, எனக்கு திறமை இருக்கிறது, நான் முடிவு பண்ணதான் அப்படின்னு சொல்லி வரட்டு கௌரவத்தோடு பல காரியங்களில் நாம் நிற்போம். அங்க நிற்கதியாகவும் நின்று விடுவோம். பல நேரங்களில் நம்முடைய அறிவு நம்மை மழுங்கடித்து விடும். நாம எளிதில் மோசம் போய்விடுவோம், எளிதில் அந்த வழிகள் அல்லவை வழிகளிலே போய்விடுவோம், எளிதில் ஏமாந்து விடுவோம், எளிதில் அழகைக்கு நம்மை ஒப்படைத்து விடுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நம்ம புனித அந்தோனியார், நம்முடைய புனிதர் எப்படி 2வது முறையாக அவர், ஆண்டவரை, நான் உண்மையிலேயே சரியான பாதையில போறேனா, நீங்க சொல்றபடி தான் நடக்கிறேனா, அல்லது செருக்குற்றவனாய் செயல்படுகிறேனா, அல்லது என்னுடைய மாட்சி மட்டும் இந்த உலகத்தில் வரணும்னு நினைக்கிறேனா, அல்லது நீர் விரும்புகின்றபடியே உன் வழியில் நான் செயல்பட விரும்பணுமா, செய்யணுமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நாம் ஜபத்தில் கேட்கணும். இது நல்ல மனசாட்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது நிச்சயமாக இது செயல்படும். எனவே அன்புள்ள சகோதர சூழலே, ஒருவேளை நாம் அப்படி செயல்பட்டோம், அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைய முதல் வாசகத்துடைய கடைசி பகுதியில செப்போனியா சிறைவாக்கன்னு சொல்றார். இனி ஒருபோதும் என் திருமலையில் நீ செருக்கடைய மாட்டாய், இனி ஒருபோதும் என் திருமலையில் நீ செருக்கடையவே மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் வைத்திருப்பேன், அவர்கள் ஆண்டவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இனி ஒருவர் இன்னொருவருக்கு கொடுமை செய்ய மாட்டார்கள், வஞ்சக பேச்சு அவர்கள் வாயில் வராது, அச்சுறுத்துவார் யாரும் இன்றி அவர்கள் மந்தையை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இதாங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இல்லத்தில் இருக்கிற போது உமது திருமலையில் இருக்கிற மக்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தீய வழிகளுக்கு செல்லாமல் இருக்க எங்களை நீர் தடுத்து ஆட்கொள்ளும். ஒருவேளை நாங்கள் அப்படி போயிருந்தாலும் மீண்டும் எங்களை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி திரும்பி வருவோம், திரும்பி வந்து உம்மிடம் கேட்போம், உம்மிடம் உம் வழிகளை கேட்போம், உம்முடைய ஆலோசனைகளை கேட்போம் என்று சொல்லி வாழுகின்ற உத்தம மனிதர்களாய் வாழ இந்த நாளிலே அருள் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். நல்ல வரன்கள் பிள்ளைகளுக்கு விரைவாக கிடைத்திட, திருமணங்கள் விரைவில் நல்லபடியாக நடந்திட, தீய சக்திகளின் பிடிகளிலிருந்து பிள்ளைகள் பெரியவர்கள் விலகி வாழ்ந்திட, மனநோய்கள் தீர்ந்திட, நலம் பெற்று பணமாய் வாழ, புற்றுநோய்கள் குணமடைய, கடன் தொல்லைகள் தீர்ந்திட, குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுக்கு கிடைக்க, குடும்ப நலன்களுக்காக, அதன் ஆசீர்வாதத்திற்காக
நல்ல வேலைகள் கிடைத்திட, வாடகை பாக்கி வந்து சேர்ந்திட, வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற நோய்கள் குணமாக, தற்கொலை எண்ணங்கள் முடிந்து தீர்ந்திட, கொலஸ்ட்ரால் மற்றும் நீரிழிவு நோயிலிருந்து குணம் பெற, நல்ல மாப்பிள்ளை கிடைத்திட, வீடு கட்டும் பணிகள் தடையில்லாமல் நடைந்திட, சொந்த இல்லங்கள் மற்றும் சொந்த கடைகள், தொழில் மனைகள் இவைகள் அமைந்திட அதனை வாங்கி சேர்க்க, பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக வீடு கட்ட போதிய பண உதவி கிடைக்க, லோன் தொகை வங்கியிலிருந்து விரைவாக கிடைத்திட, தைராய்டு நோயிலிருந்து குணமடைய மருத்துவ உதவி பெற, அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் கட்டிகள் எல்லாம் கரைந்திட, முழங்காலில் உள்ள ஜவ்வு பிரச்சனைகள் தீர்ந்திட, காணாமல் போன பொருட்கள் வண்டுகள் நகைகள் திரும்ப கிடைத்திட, கொரோனா வியாதியால் கஷ்டப்படும் குடும்பங்களை அதிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் குணம் அடைய செய்ய, வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலைகள் விரைவாக கிடைக்க, சுகப்பிரசவம் தாய்மார்களுக்கு கிடைத்திட, நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் குணம் பெறுவதற்காக, வேலைக்காக கொடுத்த பணம் திரும்ப கிடைத்திட, நன்கு படித்து IAS தேர்வுகளில் IPS தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக, மீன் குளம் வைத்திருக்கிறோம், அதில் நல்ல வருமானம் கிடைக்க, உடல் உள்ள வலிகள் தீர்ந்து குணமாக, குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு குணம் பெறுவதற்காக, இடம் விற்பனையாகிட, நல்ல நிரந்தர வேலைகள் கிடைத்திட, நன்கு பிள்ளைகள் படிக்க, விவசாயிகளுடைய நலன்களுக்காக விவசாயம் பாதுகாக்கப்பட, இதய நோய்களால் கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் அதில் இருக்கின்ற அடைப்புகள் எல்லாம் விலகுவதற்கும் கேட்டு ஜெபிக்கிறார்கள். அன்பு சகோதர சோதரிகளே, இதோ நம்முடைய அன்பு மக்கள் பக்தர்கள் மிக அன்புடைய பரிந்துரையை நாடுகிறவர்கள் இப்படி கடிதங்களை எழுதி ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நாமும் ஜெபிப்போம். கண்களை மூடி கண்களை குறித்து ஆண்டவரின் உள்ளத்திலும் நம் மத்தியிலும் இருக்கிறார் என்ற நினைப்போடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய பார்வையில நாம் எதையுமே மறைக்க முடியாது. ஒன்றும் அவருக்கு மறைவாக இருப்பதில்லை. நம் உள்மனத்தில் இருக்கிற எண்ணங்கள் கூட அவருக்கு வெளிச்சமாக இருக்கின்றன. நாம் செய்வதையும் மறைக்க முடியாது, செய்ய நினைப்பதையும் மறைக்க இயலாது. அவரிடம் நாம் தஞ்சமடைவோம். திருப்பாடு 34 இறைவாக்கியமாக இப்படி சொல்கிறது. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் இருந்தும் அவனை விடுவித்து காத்தார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அனைவருமே நம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் கூட ஏழையாய் திரு சமூகத்தில் இருக்கிறோம். எளியவராய் மது உதவியை கேட்கிறவராய் மது அருளுக்காய் காத்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களுக்கெல்லாம் நித்திய சகாயியாய் இருக்கிறவரே, நன்றி சொல்லுகிறோம். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜபிக்கிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். இதோ ஒரு பிரசனத்தை மகிழ்ந்து நல்ல மனசாட்சியை கொண்டவர்களாக உங்களிடம் ஜெபிக்கிறோம். ஒரு சில காரியங்களை, விண்ணப்பங்களை, தேவைகளை மகத்துவ பிரசனத்திற்கு சொல் வடிவத்தோடு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்னும் எத்தனையோ தேவைகள் என் குடும்பங்களில் இருக்கின்றன, எங்கள் மனதில் இருக்கின்றன, எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கின்றன, எங்கள் சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கின்றன. ஆண்டவரே, தயவாய் செவி சாய்க்கிறோம். நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிற போது மகிழ்ச்சியாய் மெழுகுவோம். எங்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகாது. இதையும் நேரே சொல்லியிருக்கிறேன். எனவே ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துரைக்கிற இத்துணை மன்றாட்டுகளுக்கும்
கனிவுடன் செவி சாய்ப்பீராக. கூடியிருக்கிற அனைவரையும் ஆஸ்வதிப்பீராக. உடல் உள்ள ஆரோக்கியத்தை தருவீராக. அவரவர் வேலைகளிலே அவர்களை பயனுள்ள கருவியாயும் நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, சோதனைக்கும் அழகையின் சூழ்ச்சிக்கும் நாங்கள் எங்களை இழந்து விடாமல் இருக்கிறார். தீய வழிகளில் நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் எங்களை தடுத்து ஆட்கொள்ளும். தன்னுணர்வு பெற்றவர்களாய் நாங்கள் திரும்பி வருவோம். அப்போது நீர் எங்களை ஏற்றுக்கொள்வேன் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எல்லா சூழலிலும் உம்மிடம் திரும்பி வருவோம். உம்மிடமிருந்து ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவோம். அருள்தான். அன்பான தெய்வமே, வேலைக்கு செல்கிற அனைவரையும், வேலையின்றி தவிக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். போதிய பொருளாதாரம் குடும்பங்களுக்கு குறைவின்றி கிடைக்கட்டும். என் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நல்வழியில் நடப்பார்களாக, நன்கு படிப்பார்களாக, ஆற்றலோடு விளங்குவார்களாக, நல்ல நிலைகளுக்கு உயர்ந்து வருவார்களாக. அன்பு தெய்வமே, பொருளாதார குறைபாடுகளோடு இருக்கிற அனைவருக்கும் உதவியை நீர் அனுப்புவீராக. இன்றும் வாரமும் தங்களது பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நாளையும் சிறப்பித்து ஜெபிக்கிற அனைவருக்கும் நீர் ஆவணம் செய்வீராக. ஆண்டவரே, எங்களை விட்டு தொலைவில் சென்று விடாதே. எங்களுக்கு துணை செய்ய போதும் எங்களுக்கு விரைந்து வாரும். என் மக்கள் இவர்கள் இத்திருத்தலத்திலிருந்து இல்லங்களுக்கு திரும்புகிற போதும், அன்றாட பணிகளுக்கு திரும்புகிற போதும், வாகனங்களில் பயணம் செய்கிற போதும் இவர்கள் அனைவரையும் பாதுகாப்பீராக. தீமை, விபத்து, நோய் நொடிகள், ஆபத்துகள் அனைத்தில் இருந்தோம் தற்காத்துக் கொள்வீராக. அன்பான ஆண்டவரே, வல்லமையை, ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. நல்ல மனசாட்சி உள்ளவர்களாகவே என்றும் மேன்மையோடு நடந்து கொள்வோமாக. எங்களிடம் ஜெப உதவி கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இத்திருத்தல பக்தர்களையும் நண்பர்களையும் உபகாரிகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து எல்லா நிலைகளிலும் அவர்களை பாதுகாப்பீராக. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் உம்மிடம் இப்போது கேட்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் அனைவரையும் கண்ணன் கருவழி போல கரம் பிடித்து பாதுகாப்பீராக. எங்களோடு கூட தங்கும். எங்கள் இல்லங்களை எல்லாம் ஆசீர்வதியும். வர இருக்கிற கிறிஸ்து பெருமானுடைய பிறப்பு பெருவிழாவை நாங்கள் தகுதியோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் கொண்டாட எங்களுக்கு அருள்தாரம். எங்கள் வழிகளை எல்லாம் காத்துக்கொள்ளும். எங்கள் நாவிற்கும் எங்கள் மனதிற்கும் நீரே வேலி வைத்து பாதுகாப்பீராக. நல்ல வழிகளில் நாங்கள் செல்ல எங்களுக்கு ஆலோசனை தருவீராக. இடுக்கண்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.